கர்த்தர் நாளை சொன்னபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த 2ஆம் வாரம் தேவ வார்த்தையை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தபடியால் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரசங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், இல்லை உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் 1000 தலைமுறை மட்டும் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1வது வசனத்திலிருந்து இந்த 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவைகளிலே சொல்லப்படுகிறதான காரியங்கள், மோசேவுக்கு அவர் சொன்னதான காரியங்கள். மோசேவே, நீ எப்படி உன் ஜனங்களை வழிநடத்த வேண்டும், நான் எப்படி உங்கள் ஜனங்களை வழிநடத்துவேன், யார் யாரெல்லாம் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், யார் யாரெல்லாம் உங்களை எதிரிட்டு வந்தாலும் எப்படிலாம் நான் உங்களை காப்பாற்றுவேன், எப்படிலாம் உங்களை போஷிப்பேன், எப்படிலாம் உங்களை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பொறிந்த ஜாதியாகிய ஏத்தியர், கீர்சியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், இபேசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்களுக்கு குமாரருக்கு கொடுக்காமலும் அவர்கள் குமாரத்திகளை நீ என்ன பண்ண உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ஏன் ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றா? என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உங்கள் குமாரரை என்ன பண்ணுவாங்க? விலக்கி போடுவாங்க. இன்னைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் அப்பவே என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இதெல்லாம் செய்த அப்படின்னு சொன்னா இவைகளை மீதியும் நீ செஞ்சுட்ட, அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு காரணம் இதுதான். என்ன காரணம்? சம்பந்தம் கொள்ளாம இருக்க வேண்டிய சந்ததியோடு போய் சம்பந்தம் கொண்டதுனால என்ன பண்றாங்க? இன்னைக்கு குடும்பம் 2ஆ போயிடுச்சு. இன்னைக்கு தேவ ஆலயத்தை தேடி எந்த குடும்பம் வரல. எதை தேடி சம்பந்தம் கலந்து போச்சோ அந்த தேவத்தை தேடி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? தேடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அநேக குடும்பம் அழிஞ்சு போயிட்டு கொண்டு இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு போதித்து நடக்கிற காரியங்களிலே நாம் சரியாக நடந்து கொள்ள வேணும். 5ஆம் வசனம் சொல்ல, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை என்ன பண்ணுங்க? முதலாவது இடித்து போடுங்க. அவங்க பலியே செலுத்தக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணணும்? உங்களோடு சேர்ந்து தேவனை தேடுகிறவளா இருக்கணும், உண்மையுள்ள தேவனை தேடுகிறவளா இருக்கணும். ஆண்டவர் இந்த விஷயத்துல மிகவும் வைராக்கியம் உள்ள தேவன். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்கிற காரியங்களை சிந்தித்துக் கொள்ளுங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரா? கோபம் கொண்டு உங்களை அழிக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்த ஜனமா பார்க்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
தேவையில்லாத காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சகல ஜனங்களிலும் நீங்கள் என்ன பண்ணுவா, திரட்சியமான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பை வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருப்பீங்க? கொஞ்சமா இருந்தீங்க. கொஞ்சமா இருந்து நான் நேசிச்சிருக்கிறேன். கொஞ்சமா இருக்கிற ஜனங்களை வச்சு அநேகமாய் வந்த ஜனங்களை எதிரிட்டு உங்களை ஜெயிக்க வைத்திருக்கிறேன். அதுதான் 2 வசனத்துல வாசித்தோம். நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்க, உங்களை எதிரிட்டு வருகிற அநேக ஜனமா இருந்தாலும் அவங்களை உங்க கையில கொடுத்து சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே நீங்க உண்மையா இருக்கிறீங்களா என்பதை இந்த நாள்ல ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததிலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணைகளிலும் காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை என்ன பண்ணாரு? புறப்பட பண்ணி அடிமைத்தனம் வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின் என்றும் உங்களை என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். இவைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்ட பிறகுதான் அவர் சொல்றார், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் இவ்வளோ காரியத்தை நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன், அதனால நான் தான் உன் கர்த்தர் என்று நீ சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் உண்மையுள்ள தேவன். கடைசி 10ஆம் வசனம் சொல்லுது, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதட்சியமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் என்ன பண்ணுவாரா? தாமதியாமல் பிரதட்சியமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விரோதமா நீங்க எழும்பணும்னு நினைச்சீங்கன்னா சடுதியில எப்படி? சடுதியில தான் வசனம் சொல்லுது, அவர் தாமதியாமல் என்ன பண்ணுவாரா? தாமதியாமல். உண்மையுள்ள தேவன் உங்க சத்துருக்கள் இருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். உங்களை எதிரிட்டு வந்தவர்கள் மத்தியிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். பிசாசு உங்களை மேற்கொள்ளணும்னு வரும்பொழுதெல்லாம் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அவரை உண்மை உள்ள தேவனாக இருக்கிறபடினால்தான், அவர் காப்பாற்றினதினால்தான் அவர் வைராக்கியமாய் சொல்றார், நானே உங்கள் தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில இயேசு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில யாரா இருக்கணும்? தேவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் வேற ஒருத்தரையும் நீங்க முன்னாடி நிறுத்திடக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் வேற, ஜாக்கிரதையாயிருங்க. தேவையில்லாத சொரூபங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிடாதீங்க. தேவன் மிகவும் அருவருக்கத்தக்கதான காரியம். அவர் மிகவும் வெறுக்கத்தக்கத காரியம். முதலாவது, அவர் அந்நிய தெய்வங்களை என்ன பண்றாரு? வெறுக்கிறவரா இருக்கிறார். கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டீங்கன்னு சொன்னா அவருடைய கோபாக்கினி எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது. அவர் தாமதியாமல், நல்லா கவனிங்க, தாமதியாமல் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப தேவனை மாத்திரம் உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க. அதுல நீங்க உண்மை உள்ளவராயிருங்க. அவரை தேடுகிறதுல உண்மை உள்ளவர்களாயிருங்க. கிறிஸ்துமஸ் தானே, நீங்க என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் கொண்டு வந்து கட்டி உள்ள வச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய செய்யறாங்க. நான் ஒரு சபையை பார்த்தேன். அந்த சபையை பார்த்து மிகவும் நான் வருத்தம் அடைகிறேன். அந்த சபையில் என்ன பண்ணுறாங்க? வெளியில் போட்டு சொரூபங்களை வச்சுட்டாங்க. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்கள் ஆவியோட உண்மையோட தொழுவியா? இல்லை, கூட்டிகிட்டு வந்து தொழுவத்தை கட்டி அதில் நீங்கள் ஒரு சொரூபங்களை வச்சுட்டு இதுதான் இயேசுன்னு சொல்ல முடியுமா? இவைகள் எல்லாம் தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிடாதீங்க. பிசாசு இன்னைக்கு வெளியிலேருந்து எதையும் கொண்டு வரல, உள்ள இருக்கிற காரியத்தை தான் என்ன பண்ணுறான்? மாற்றிட்டான். இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? கிறிஸ்மஸ் தாத்தா அவர் தான் என்ன, ஒரு கிறிஸ்மஸ் நாளில் என்ன பண்ணுவார்? நமக்கு கிஃப்ட் கொடுப்பார். அவரை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு தேசத்தில் சேவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவரை ஒரு விக்கிரகமாக மாற்றிட்டாங்க. இப்பேற்பட்ட காரியங்களில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவராகுங்க. தேவனை தேடுகிறீங்க. ஆண்டவருடைய 12 சீஷர்களையே என்ன பண்ணிட்டாங்க? சொருபங்களாக உருவாக்கி ஒவ்வொரு இடங்களிலே
தேடுகிறவர்களாய் மாறிட்டாங்க. இப்பேற்பட்ட காரியங்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த சொரூபத்தையும் நீங்க வணங்கக்கூடாது. எந்த சொரூபத்தையும் நீங்க தேடியும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இது என்ன, நமக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே, போவோம். அங்கே போய் பார்க்க தானே போகிறோம், என்னென்ன வணங்கவா போகிறோம். அங்கே போனால் பிசாசு என்ன பண்ணுவான், கூடவே வருவான். அங்கே என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பேசுவான். 2 மெழுகுவர்த்தி வாங்கி என்ன பண்ணி கொளுத்தி விடுவோம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், அவன் செய்கிறது இவன் செய்கிறதையும் பார்த்துட்டு அங்கே போடுற மாலைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இதை வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்கள் தலை மீது சாபம் தான் வரும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், உண்மையாக இருக்கிற தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடு இருக்கிற தேவனை மாத்திரம் தேடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு. யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேடி வணங்கி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அவர் எவைகளிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, நம்மோடு பேசப்படுவாராக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, அவர் எதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அழைப்பதில் உண்மை உள்ளவர். உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்புல நீங்க என்ன பண்ணுங்க, உண்மை உள்ளவர்களாயிருங்க. அவர் உண்மை உள்ள தேவன். உண்மை உள்ள தேவனுக்கு இன்னைக்கு பொய்யான ஆராதனை, பொய்யான காரியங்களுக்கு இன்னைக்கு உண்மையான ஆராதனைகளை தேசம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிற, தேடிக்கொண்டிருக்கிற, வாஞ்சையோடு அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற என் தேவனுடைய அழைப்புல நீங்கள் உண்மையாய் காணும்படி தேவன் இன்றைக்கு அவர் ஆசைப்படுகிற அவருடைய அழைப்பு உண்மையாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் உண்மையா இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் உங்களுக்கு போதிக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனமாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா, நன்மைக்கு ஏதுவான ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவான ஜனம். உங்களை நன்மைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நன்மைக்காக மாத்திரமே உங்களை அழைத்திருக்கிறார். நன்மை செய்கிறதற்காகவே, நன்மையை பெற்றுக்கொள்கிறதற்காகவே நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த அழைப்பில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, அவர் உண்மை உள்ளவர். மறுபடியும் சொல்றேன், அவர் உண்மை உள்ளவர். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அவர் கைவிட மாட்டார், உங்களை விட்டு ஓடிட மாட்டாரு. உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் உங்களோடு இருப்பார், உங்களை தேடி வருவார். உங்கள் கஷ்டத்தில் அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். உங்கள் வியாதியில் அவர் உன்னோடு இருப்பார். உன் போராட்டத்தில் உன்னோடு இருப்பார். உன் கடன் பிரச்சனையில் உன்னோடு இருப்பார். உனக்கு நன்மையான வருகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உன்னோடு இருப்பார். அதுதான் உண்மையுள்ள தேவன், இல்லையா? ஒரு சில காரியத்தில் மட்டும் உங்க கூட இருக்கிறது அல்ல. ஒரு சில காரியங்களுக்கு ஆண்டவர் நீ செஞ்சாதான் நான் செய்வேன்றது தேவனே அல்ல. நீ செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்கல. நீங்க இயேசுவை தேடுவீங்க, இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் அவர் நினைச்சு பார்க்கல. அவர் அதற்கு முன்பதாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அறையுண்டு பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே,
அவர் அழைப்பதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாசிப்பவர் 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழைப்பதில் உண்மையாயிருந்து உங்களை தீமையிலிருந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களை அக்கிரமத்திலிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்களை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கவோ, தீமையின் காரியங்களை உங்களை விட்டு விலகிறதுக்காகவோ, இல்லை நீங்கள் அழிந்து போங்கன்னு சொல்லி விடுகிறதற்காகவோ அல்ல. என் தேவன் எதற்காக உங்களை அழைத்தார் என்று சொன்னால், தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. தீமை ஒன்றும் உங்களை அணுகாதபடிக்கு, தீமை ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அவர் உங்களை நடத்திருக்கிறார், உங்களை ஏந்திருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க நன்றாகவே உணர முடியும் உங்க வாழ்க்கையில. அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு போதிக்கிற காரியத்தை பாருங்களேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் என்ன பண்ண மாட்டாரா? மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நீங்க உண்மையே இல்லாதவராக இருந்தோம், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அந்த ஆலோசனை சொல்றார், தீமோத்தேயுவே, நீ உண்மையே அற்றவனாக இருந்தாலும் என் தேவன் யாரா இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லதே செய்யாதவங்களுக்கு நல்லது செய்கிறார்னா அப்ப நீங்க எவ்வளவு நல்லவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்த காரியங்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய், அந்த அழைப்பை காத்துக்கொள்வதிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும்படி இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்குள்ள காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் வெளிப்படுத்தல் விசேஷம். இது மிகவும் நமக்கு அவசியமான ஒன்று. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 19:11 வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 2வது, அவர் எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், நியாயம் தீர்க்க வருகிறதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால், சத்தியத்தின்படியும் உண்மையின்படியும் அவர் என்ன பண்ணுவாரா? உங்களை நியாயம் தீர்க்க வரப்போகிறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வராரு வராருன்னு சொல்றாங்க, எங்க வரவே மாட்டாங்களே. இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். மனம் திரும்புவீங்க, மனம் மாறுவீங்க, இயேசுவை உண்மையாக தேடுவீங்க. ஏன்னா அவர் நியாயம் தீர்ப்பு நாள்ல நாம என்ன பண்ண முடியாது, அவர் முன்னாடி நின்ற முடியாது ஈஸியா. அவர் நியாயம் தீர்க்க வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா? நீங்க செய்த எல்லாவற்றையும் நம்முடைய கண்ணு முன்னாடி என்ன பண்ணுவாரா? அவரு நிறுத்துவார். நீங்க செய்த எல்லா காரியங்கள் ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தரும் செய்யல, என் அந்தரங்கத்தில் நான் செஞ்சிட்டேன், யாரும் பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களே, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ண போறாரு? கடைசி நாள்ல வந்து நியாயம் தீர்க்க வருகிறார். அதற்குள்ளாக உங்க இருதயத்தை ஆண்டவர் நேரம் ஒப்பு கொடுத்துருங்க. உங்க காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நியாயம் தீர்க்க வரப்போகிறாரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13ஆம் வசனம், 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13ஆம் வசனம், 96
அதனுடைய 13ஆம் வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன பண்ண போறாரா? நியாயம் தீர்ப்பார். அவர்கிட்ட தராசு இருக்கும், உண்மை என்ற தராசு இருக்கும், அதுல உங்களை உட்கார வைப்பாரு இல்லையா? அதுல நீதின்ற ஒரு பக்கம், நியாயம் என்ற ஒரு காரியத்தை அதுக்குள்ள வைப்பாரு. அதுல நீங்க மேல போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை உங்க பாவம் மிகுதியா இருக்கும் என்று சொன்னால் நீங்க அந்த தராசுல கீழே தான் போகணும். கீழே போனீங்கன்னா உங்களை நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவர் நீதியோடும் உங்களை உண்மையோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா! உண்மையுள்ள தேவன் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களை பாதுகாத்து கொள்ள, உங்களை நீங்க அந்த காரியங்களிலே நடத்தி கொள்ள, நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே 98ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் பூமியை நியாய தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பாராம். எப்படியா? நிதானமா, அவசரப்பட மாட்டார். உங்களை நியாயம் தீர்க்கிறத வர்றதில் வாய்தான்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு இதை நியாயம் விசாரிக்க முடியாது, அடுத்த மாதம் இந்த தேதி வந்துருங்கன்னு சொல்லி வாய்தா போட்டுலாம் அனுப்ப மாட்டாரு. நிதானமா உக்காந்து உங்க காரியங்களை கேட்டு, நீங்க செய்த காரியங்களை, நீ செய்த விஷயங்களில் அதுல உண்மை இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கா எப்படிங்கிறத எல்லாவற்றையும் அவர் விசாரித்து பொறுமையா என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். ஏதோ இத்தனை கோடி பேர் இருக்கிறோமே, உலகத்துல 800 கோடி இருப்பதுக்குமே அவ்வளோ பேரையும் அவர் நியாயம் தீர்க்கணும்னா கஷ்டம்லாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவர் நிதானமா நியாயம் தீர்க்கிறார். ஏதோ முகத்தை பார்த்துட்டு நீங்கள் போகலான்னு அப்படின்னு விட்டுற மாட்டார். செய்கைக்கு தக்கதாக அவர் உங்களை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறாரு? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இதே சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இன்னைக்கு வாசித்ததான காரியம், வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. அவர் யாரு? நியாயாதிபதியா இருக்கிறார். அவர்கிட்ட நியாயம் மாத்திரம் தான் இருக்கும். அவர் நீதியின்படி தான் அவர் நியாயம் தீர்ப்பார். உங்ககிட்ட பணம் இருக்குது, கோடி கோடியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களை என்ன பண்ண மாட்டாரு? மன்னிச்சு விட்டுற மாட்டாரு. நீங்கள் எதை செய்தீங்களோ அதற்கு பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா! அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ரொம்ப தூரம் இல்லைங்க. அவர் நியாயம் தீர்க்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப சீக்கிரம். தேசத்தில் காணுகிற காரியங்களை தான் பாருங்க. இப்ப ஜப்பான்ல தொடர்ந்து நிலநடுக்கம், எல்லா இடங்களிலும் சுனாமி எச்சரிக்கை, வெள்ளம். போன மாசம்லாம் கேள்விப்பட்டீங்களா? இந்தோனேஷியா காலி, மலேசியா, சிங்கப்பூர் காலி, ஸ்ரீலங்கா காலி. இதெல்லாம் என்ன? கடைசி காலத்தில் அவர் வருகிறதற்கான எல்லா காரியங்களும். ஒரு சில இடங்களெல்லாம் எரிமலைலாம் வெடிச்சது, பூகம்பம் வந்தது, மழை வெள்ளங்கள் வந்தது, சேதங்கள் வந்தது, அழிவுகள் வந்தது, பூமி எல்லாம் வெடிப்பு. இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா மண் சரிவில் எத்தனை பேர் காணாமல் போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. அப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்கிறதுன்னு சொன்னால் அவர் வருகிற காரியங்கள் மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் நியாயம் தீர்க்க ரெடியா இருங்க. அவர் நியாயம் தீர்க்க வருகிறதற்கு நீங்கள் ரெடியா இருக்கணும். நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்களோ உங்களுக்கு எவ்வளோ மாதம் அவ்வளோ ஏற்று நீங்கள் பரலோகத்திலையோ இல்லை நரகத்திலையோ போவீங்க. நமக்கு ஒரு விசுவாசம், நம்ம நகரத்துக்கு போக மாட்டோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை நாம் உண்மையோடு சத்தியத்தோடு காணப்படணும். ஹல்லேலூயா! அவர் உண்மையாய் எப்படி நியாயம் தீர்க்கிறாரோ, எப்படி நீதியாய் நியாயம் தீர்க்கிறாரோ அப்படியாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையாய் வாழுங்க, நீதியாய் வாழுங்க, நிதானமாக வாழுங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்படுகிறதுனால தான் அநேக காரியங்களை நாம் இழந்து போகிறோம். கோபப்படுறீங்க, ஆண்டவர் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி அந்நிய கடவுள்களை நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம், அந்நிய காரியங்களை தேடி கொண்டிருக்கிறோம், அந்நிய காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். இதையெல்லாம் நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் அவர் உண்மையாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா!
முதலாவது, அவர் அழைப்பதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, நியாயம் தீர்ப்பதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருந்தார். ஓகே, போதும். மூன்றாவது, அவர் வாழ்வதில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய காரியங்களிலே அவர் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவராக இருந்தார். இது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் அவரை குறித்து தான ஒரு காரியத்தை வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் அழகாய் அவருடைய குவாலிட்டியை நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர் பொய் சொல்ல என்னவா இல்லையா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் வாழ்கிற வாழ்க்கையில அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீங்களும் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மை உள்ளவராக இருக்கணும். பொய் சொல்லுகிறவராய் காணப்படக்கூடாது. நம்ம இல்லை, அவர் சொல்றார் பொய் சொல்ல நான் என்ன மனுஷன்? அப்ப அவர் நல்லா தெரியுது, பொய் சொல்ற பையன் தான் மனுஷ பையன். எல்லாம் என்ன பண்ணுவானுங்க? பொய் சொல்லியா திரிவானுங்க. வாயை திறந்தாலே பொய். இங்க பாருங்க, அடுத்த வருஷம் நமக்கு இன்னும் 4 மாசத்துல என்ன வரப்போகுது? எலெக்ஷன் வரப்போகுது. என்னென்ன காரியத்தை சொல்ல போறாங்க பாருங்க. நடக்காத காரியத்தெல்லாம் சொல்லுவோம். வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளைன் தரேன்னு சொன்னா கூட நீங்க நம்பி என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஓட்டு போடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் தாமே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மைக்கேற்ற காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? நடப்பித்துக் கொள்ளுங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கையில எப்படியா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அவர் வாழ்வதிலே எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரு சில மனுஷங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்டதாய் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி, அதே என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை சொல்ல வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் அதை வாசித்துட்டு இந்த 3 பேரை குறித்து பார்த்துட்டு நம்ம முடிப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. மோசேவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல, அங்கே வேற யாரும் பேசல, ஆண்டவர் தான் சொல்றாரு. என் தாசனாகிய மோசேயோ அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவர் எப்படி நம்மளை பொறுத்து சாட்சி சொல்லணும்? என் பிள்ளை உண்மை உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற இடங்களில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1:12. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை என்ன பண்ணாரா? உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தும்படியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை என்ன பண்ணுகிறாரு? கொடுத்திருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உண்மை உள்ளவன். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரே உங்க கையில ஒரு ஊழியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சும்மா கொடுத்துட மாட்டார். என்ன பண்றாரு? உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மையற்றவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்துட மாட்டார். உண்மையுள்ளவர்களை குறித்தே அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
முதலாவது மோசே குறித்து சாட்சி, இரண்டாவது பவுலை குறித்து சாட்சி, மூன்றாவது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை என்ன பண்றது இல்லையா, தனியே இருக்க விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், என்னை அனுப்பினவருடைய காரியங்களை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி எப்பொழுதும் அவர் என்னோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கூட உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்க கூடவே வாழ்வார். ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் தேடுறோம், எங்க ஆண்டவரே காணமே, எங்கப்பா போயிட்டீங்கன்னு சொல்லி தேடுறீங்க. ஏன் அப்படி தேடுறீங்கன்னு தெரியுமா? நீங்க உண்மை உள்ளவர்களாய் காணப்படாததுனால தான். அப்படி நீங்க உண்மை உள்ளவர்களாய் ஜீவித்து பாருங்க, அவர் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறதை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் செய்த, அவன் யோசேப்பு செய்த எல்லா காரியத்திலும் யார் இருந்தாருன்னு சொல்லி வசனம், கர்த்தர் இருந்தான்னு சொல்லி. ஏன்னா அவன் எல்லா விஷயத்திலையும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி உண்மை உள்ளவனாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லா செய்கைக்கு தக்கதாக எல்லா செய்கிற செய்கைகளிலும் என் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பதை நீங்களும் உணர்வீங்க, அநேகர் உணர்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததை யோசேப்பு மாத்திரம் உணரல, அங்கிருந்த போத்திபாரும் அவன் அழிந்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அழைப்பதில் உண்மை உள்ளவர், நியாயம் தீர்ப்பதில் உண்மை உள்ளவர், கடைசியாக வாழ்கிற வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பிலே உண்மையாயிருங்க. நியாயம் தீர்க்கிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த நியாயம் தீர்க்கிற வருகிற காரியங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவராக இருங்க. அப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போல இந்த வாழ்க்கை நாம் மரிக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறிய முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை